Welcome to Aabinandan Academy. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 7.11ல் கொஷின் நம்பர் 20 பார்க்க போகிறோம். வாட்ஸ் given கொஷின் நம்பர் 20ன்னு பார்த்தோன்னா the value of integration minus pi by 2 to plus pi by 2 x cube plus x cos x plus tan power 5x plus 1 dx is இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே இன்டெகிரேட் பண்ணிடுறத. அப்படி இன்டெகிரேட் பண்ணால் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும் அந்த ப்ராப்ளம். ஸ்மால் ட்ரிக்கு இது, எம்சிக்யூ ஒரு ஸ்மால் ட்ரிக்கு. என்னென்னா நம்மளுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டின்னா இன்டெகிரேஷன் 0 to 2a f of x into dx is equal to what reaction 2 into integration 0 to a f of x into dx if f of x is even. Next 0 if condition the f of x is odd. இது நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா, ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஈவன் ஃபங்க்ஷனுக்கு வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் f of minus x is equal to plus f of x இருந்தால் வாட் ரியாக்ஷன் f of x is even. எஸ் கிளியர், இதை நம்ம படிச்சிருப்போம். f of x is a even. f of minus x equal to minus f of x இருந்துச்சுன்னா what reaction f of x is odd function. இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பேசிக். clear now? ஸோ அப்போ here this ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணால் செட் ஆகும் அப்படின்னு யோசிங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்க என்டைய ப்ராப்ளத்தை நான் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் minus pi by 2 to plus pi by 2 into x cube plus x cos x plus tan power 5x. எஸ் கிளியர், tan பவர் 5x அப் டு எது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன், அப் டு இது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். எஸ் கிளியர், இது ஒரு கேட்டகரி ஆகும் dx இன்ட்டு ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் பை பை 2 டு ப்ளஸ் பை பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு dx. ரெண்டு கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன், ரிமைனிங் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஏன் சார்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக f of xன்னு சூஸ் பண்ணிக்க. வாட் ரியாக்ஷன் f of x is equal to x cube plus x cos x plus what reaction tan power 5x எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ here f of minus x is equal to minus x cube okay plus minus x into cos of minus x plus tan of minus x to the whole power 5. டேட்டா எடுத்துக்கலாமா? now think about f of minus x is equal to here explain பண்ணால் மைனஸ் எக்ஸ் கியூப்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா. இன் தட் ஃபார்முலா சேம் லாஜிக் ஐ ஹோட் அப்ளை. அப்போ திஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், ஆல்ரெடி ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஆல்சோ மைனஸ் டேன் தீட்டா. அப்போ ஹியர் ஆல்சோ ஃபார்ம் பண்ணால் அப்போ மைனஸ் டேன் பவர் 5x. அப்போ ஹியர் மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா f of minus x is equal to minus of x cube plus x cos x plus tan power 5x எடுத்துக்கலாங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், f of x எடுத்துக்கலாமா? அப்போ f of minus x equal to minus f of x இருந்துச்சுன்னா what reaction f of x is odd function. clear now? f of x is a odd function. அப்போ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுனால வாட் ரியாக்ஷன் செகண்ட் ப்ராப்பர்ட்டியா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷனால த வேல்யூ ஆஃப் இன்டெகிரேஷன் இஸ் 0. ஸோ அப்போ அப் டு இதோட வேல்யூ ஃபுல்லாக என்ன இன்டெகிரேஷன் ஃபுல்லாக 0 ஆயிருமா? கிளியர்னோ? அப்போ ஹியர் நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா திஸ் வேல்யூ கம்ப்ளீட்லி 0. கிளியர்னோ? இது ஃபுல்லாக ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன்லையா, ஆட் ஃபங்க்ஷனில் 0. இப்போ ரிமைனிங் இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணேன். அப்போ ப்ளஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு வாட்ஸ் லிமிட் 0 to pi by 2 to plus pi by 2. ஸோ அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா pi by 2 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் மைனஸ் pi by 2. ஸோ இப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா pi by 2 ப்ளஸ் வாட் ரியாக்ஷன் pi by 2ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ டினாமினேட்டர் சேம் நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்க. அப்போ 2 pi by pi சாரி 2 that is equal to pi. Is clear now? That is option B. C. Clear? The question is pi. ஸோ அப்போ நல்லா பார்த்துக்குங்க, கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் தனியாக கொண்டு போய்க்குங்க. யூ அண்டர்ஸ்டுட்மா? தேங்க்யூ.